பாரு. சூர்யா, என்ன சூர்யா இதுக்கெல்லாம் உடைஞ்சு போறீங்க? இல்ல மகா, என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. சூர்யா, நீங்க இப்படி டிஸ்டர்ப் ஆனா இத செஞ்சவங்கள எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க சூர்யா. டேய், என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியலடா. நீ இரு. ராணி அம்மா, சொல்லுங்கம்மா. நல்ல சில்லுன்னு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஜூஸ் போட்டு சரிங்கம்மா, போ. எடுத்துட்டு வரேன். டேய் கௌதம், என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கடா. ஓ மூளை சாதாரண மூளை இல்லடா, ஏஐ மூளை. என் தங்கம். இந்தா விஜய், தேங்க்யூ. பிரபா, மறுபடியும் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணணுமா? ஏன்னா வண்டி இருக்குமான்னு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல விஜய், நான் பைக் டாக்ஸில வந்துடுறேன். பாய். பிரபா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் டெய்லி சமைக்கிறது உனக்கு தெரியுமா? ஆனா அனாமிகா தானே உனக்கு பரிமாறுறா. யார் பரிமாறினா என்ன? சமைச்சது யாருன்னு தெரியாம போயிடுமா? நீ சமைச்சதை எத்தனை தடவை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த டேஸ்ட் எனக்கு தெரியாதா? தேங்க்யூ விஜய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீ என்கிட்ட பேசினது, அந்த ஸ்டைல் எல்லாமே என் ஃப்ரெண்ட் பிரபாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதான் உனக்கு நல்லா இருக்கு பிரபா, இப்படியே நீ மெயின்டைன் பண்ணு. ஓகே பிரபா, நான் கிளம்புறேன். டேக் கேர். பிரபா, இன்னொரு விஷயம். என்ன? அனாமிகாவோட கேரக்டர் பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவள் ஏதாவது பண்ணி டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. நீ எதுவும் மைண்ட் பண்ணிக்காத ப்ளீஸ். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால தான் பொறுமையாக இருக்கேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் டைம் கொடு, நான் சரி பண்ணிடுறேன். ஓகே விஜய். சரி ஓகே, நீ கிளம்ப. ஓகே பிரபா, பாய். என்னங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? எதையும் யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. ஏன் மகா இவங்களுக்கெல்லாம் இப்படி புத்தி போகுது? நீ என்ன சொன்ன? நியாயமா நேர்மையாக தான் ஒரு தொழிலை நடத்தணும், அதை ரோட்ல வச்சு பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கிற ஆர்வமும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணமும் தான் முக்கியம்னு நீ சொன்னியா இல்லையா மகா? நீங்க எதையுமே நினைச்சு வருத்தப்படாதீங்க சூர்யா. ஆஹா, என்னால முடியல மகா, நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நம்மளை மட்டும் எல்லாரும் இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னே தெரியல. ஏங்க, யாரோ 10 பேரு இதுல சிரிச்சு கமெண்ட் போட்டதுல உங்களுக்கு இவ்ளோ மனசு நொந்து போயிடுச்சா? நீங்க யாருக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானேங்க. நாங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்தலையே. நீங்க பண்றத பார்த்து பாராட்ட தானே செஞ்சு சூர்யா. ஏன் உங்க தாத்தா என்ன சொன்னாரு? உங்க உழைப்ப பார்த்தா அவரோட அப்பா தாத்தா மாதிரி இருக்குன்னு பெருமையா சொல்லலையா? ஆனா நீங்க கண்டவங்க சொன்னதையெல்லாம் நம்பி ஏன் இப்படி மனசை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? சூர்யா, தயவு செஞ்சு இப்படி உடைஞ்சு போகாதீங்க. மத்தவங்களை கேள்வி கேட்கறத விட உங்க மனசாட்சி கிட்ட முதல்ல கேட்டு பாருங்க, அது போதும். சரியா? நீங்களே இப்படி மனசொடைஞ்சு போனா வீட்ல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வேண்டா சூர்யா, மத்தவங்க வாய்க்கு பயந்துட்டு இருந்தா
நம்ம வாழ்க்கை காணாம போயிடும். எப்பவுமே வைரத்தை வைரத்தால தான் அறுக்க முடியும். நமக்கு யாரு என்ன கெடுதல் பண்ணிருந்தாலும் நாம தெளிவா இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் வராது சூர்யா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது ஏதாவது ஒரு அடைக்கலத்தை தேடுமா. ஆனா கழுகு மட்டும்தான் மேகத்தை விட உயரமா பறந்து அந்த மழையையே அவாய்ட் பண்ணுமா. அதான் ப்ராப்ளம்ஸ் ஆர் சேம் பட் ஆட்டிடியூட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். முதல்ல உங்க மனசை இதுல இருந்து மாத்திக்கிற வழிய பாருங்க. இந்த விஷயத்தை எப்படி உங்க பக்கம் பாசிட்டிவா திருப்பலான்னு மட்டும் பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் சூர்யா. யார் சூர்யா? யார் அது வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது? தெரியலமா. மிஸ்டர் சூர்யா. மிஸ்டர் சூர்யா. மாப்பிள்ள சூர்யாவா? ஆமா, நானும் அதை பார்த்தேன். இவர்தானா அது? என்ன விஷயமா எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் இங்க வந்திருக்கீங்க? சார், உங்க பேரன் சூர்யாவை பார்க்க தான் சார் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஒரே நாள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கே ஹீரோ ஆயிட்டாரே சார். எல்லாரும் இவர் நடிச்ச படத்தை தான் பாக்குறாங்க. இவர் தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்காரு. ஹலோ சார், ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி நடந்துக்கோங்க. இப்படி பொறுப்பு இல்லாமலாம் பேசாதீங்க. நாங்க பொறுப்பா பேசுறது இருக்கட்டும் மேடம். உங்க பையனோட பொறுப்பை பத்தி தான் இப்ப ஊரே பேசுது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என்ன மாதிரி ஒரு வசனம் உங்க பையனுக்காவே எழுதின மாதிரி இருக்கு மேடம். அதுவும் ரோட்ல டான்ஸ் ஆடி அவர் விக்கிற அழகு இருக்கே, வேற லெவல் மேடம். சாரோட ஸ்டெப்ஸ சீக்கிரமே படத்துல கூட வச்சிருவாங்க போல இருக்கே. நானும் அதை பார்த்து நீயும் அதை பார்த்தல. சார், உங்க கடை எங்க இருக்குன்னு சொன்னா நாங்களும் வருவோம்ல. இந்த மாதிரி டெய்லி ஒரு மீம் போடுறதுக்கு எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும்ல. அதை போட்டு காட்டியே நாங்களும் ட்ரெண்ட் ஆயிடுவோம். ஓவர் நைட்ல வைரல் ஆயிட்டீங்களே சார். சூர்யா யாரியா, அவரை பாரியான்னு தமிழ்நாடே சொல்லுதே சார்.